Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜ் பாயா தாங்க எப்படி செய்யுதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான அளவு பார்த்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு 5-6 பல்ல அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோ. 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கல்பாசி, பெருஞ்சீரகம், அது கூடவே ஒரு இலை, ஒரு பூ எடுத்துருக்கேங்க, நட்சத்திர பூ, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அது கூட உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் காலிஃப்ளவர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். காய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. கிரேவி நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். வெஜிடபிள்லாம் இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணி. அவ்வளோதாங்க, வெஜ்ஜி பாயா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.